ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்களுக்கு விஜய் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்படியே பார்த்துட்டு வந்துருமே ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டியான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம மேக் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் மேக் பண்ணணும்பா. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை மறக்காம ஆளுங்க மட்டும் கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க காய்ஸ், ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலைமாஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமாஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துட்டீங்களே மறக்காம டெவலப் பண்ணி ஓப்பன் பண்ணி சென்டராக பாருங்க ஒரு ப்ரெசென்ட் இருக்கும் வந்து கிளிக் பண்ணிட்டு ரேஸ் எனக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் சைஸ் வந்து எடிட் பண்ணலாம். 4:5 வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே 1080 பிரேம் ரேட் வந்து ஒரு 30 fps பேக் ஒன்று பிளாக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் வாட்சிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்கப்பா. ஸோ அதை கொடுத்து கீழே ப்ரெசென்ட்டாக வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் மீடியாவில் போய்ட்டு இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இமேஜ் அட் பண்ணிட்டு ஸோ இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே முன்னாடி கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் சரியாக வந்து கொடுத்துருங்க. இமேஜ் பாருங்கள் ஸ்கில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆடும். அங்கே இந்த இமேஜ் பாருங்கள் டீபாட் வந்து 2 செகண்ட் ஆடும். இப்போ சைடில் இந்த முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக எடுத்துட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இமேஜ் ஃபுல்லாக அந்த ட்ராக் ஆகும். இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண முடியும் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. நான் சும்மா வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு 9 செகண்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ணால் 30 செகண்ட் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. லாஸ்ட் கொடுத்தா தேவையான கட் ஆடு. இப்போ அடுத்து ஆடிட் பண்ண போகிறேன். பிரச்சனை கிளிக் பண்ணி ஆடியில் போய்ட்டு நான் சாங் கட் பண்ணி ஸோ பிரச்சனை கொடுத்தா டேரெக்டாக சாங் வந்து ஆட் ஆடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நான் வால்யூமை விட்டு ஃபுல்லாக நான் வந்து குறைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு வால்யூமை வந்து குறைச்சிக்க வேணாம். நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதுக்காக நான் வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக வந்து குறைச்சிக்கிட்டேன். ஓகேவா. இப்போ உங்கள் கையை வச்சு மூவ் பண்ணி அந்த ஆடியோஸ் வந்து இமேஜ் கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இதையுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். தேவையான நான் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆடியோஸ் நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படியே விட்டுருங்க. நான் வந்து 30 செகண்ட் வந்து கொடுத்துருப்பேன் ஆடியோ. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த இமேஜ் லைட்டாக வந்து சேக் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறேன் பார்க்க போகிறேன். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ரேண்டம் ஜிட்டர் இருக்கும். ஸோ அந்த பேட் அட் பண்ணுங்கள். அட் பண்ணி ஸ்டாண்டர்ட் விட்டு உள்ளே வந்துருங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஆங்கிள் வந்து 45 இருக்கட்டும். கீழே பார்த்தா வந்து ஃப்ரீக்வன்சி கிளிக் பண்ணியோட வேல்யூ பார்த்தோன்னா ஒரு +36.3 வந்து கொண்டு போயிருங்க. 36.3. ஓகேவா. அடுத்து வந்து மேக்ரோட்டி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேக்ரோட்டி பார்த்தா ஒரு 8 வச்சுக்கோங்க. ஓகேவா. 8 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு இப்போ நான் ப்ளே பண்ணி ஸோ பாருங்கள் இமேஜ் வந்து சேக் ஆகும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணி திரும்ப ஃபைலில் போட்டு திரும்ப ஆட் போய்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அப்புறம் ஆட்டோ சேக் இருக்கும். அதை நீங்கள் அட் பண்ணுங்கள். இந்த இருக்குல்ல இந்த விட்டு அட் பண்ணுங்கள். அட் பண்ணி ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் மேக்ரேட்டி வந்து ஒரு 50 இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +14 வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. 14. ஓகேவா. அடுத்து ஃப்ரீக்வன்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வச்சுக்கோங்க. ஓகேவா. இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 3 கொண்டு போயிருங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி ஸோ பாருங்கள். ஓகேவா. ஸோ ப்ளே ஆகும்போது இந்த சைடில் இந்த கார்னர் அந்த பேக்ரவுண்ட் தெரியும். அதுக்கு என்ன பண்ணால் இமேஜ் கிளிக் பண்ணி 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கேலர் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுருங்க. இப்போ சைடில் அந்த பேக்ரவுண்ட் வந்து தெரியாது கார்னர் கரெக்டாக ப்ளே ஆகும் பாருங்கள் இமேஜ். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் அட் பண்ண போகிறோம். அதை அட் பண்ணிட்டு அது மேலே நம்ம வந்து டெக்ஸ்ட் அட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் நான் அட் பண்ணிக்கிறேன். அங்கே இந்த ப்ரெசென்ட்டை கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு நான் அட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இமேஜ் அட் பண்ணிட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜ் அட் பண்ணி முடிச்சுட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை மூவ் பண்ணி கீழே வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நகை ஸ்கேலர் செல்லம் விட்டு 3ஆக லைட்டாக ஜூம் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து 2 சைடுமே வந்து ஸ்கீல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆடும். இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த டேக் பண்ணிட்டுருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு பால் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். எத்தனை வீடியோ மேக் பண்ண முடியாது அவ்வளோ வச்சுட்டு இதேமாதிரி நீங்கள் அந்த ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜுமே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா தேவையான அளவு கட் ஆகிடும். ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் அடிப்போம். நாங்கள் பிரச்சனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி இந்த சாங் லைனாக நான் வந்துட்டேன் டைப் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஓகே, டைப் பண்ணால் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி நான் இந்த ஃபாண்டை வச்சுக்கிறேன். இந்த ஃபாண்ட் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் ஸோ எவ்வளோ தூரம் பண்ணி அவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த டிக்கெட் கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பாடல் எப்படி சைடில் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அற்படை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 வச்சுங்க. கீழே ஒரு பாக்ஸில் வந்து இது பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சட ஆஃபர் ஆன் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டை போய்ட்டு இதுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நம்ம வந்து ஒயிட்டு கொடுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே அந்த டிக்கெட்டை கொடுத்துருங்க. அவ்வளோதான் நண்பா. சொன்ன மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பாலை ஃபுல்லாக எடுத்துருங்க. டெக்ஸ்ட் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை வீடியோ மேக் பண்ண அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. நான் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு 9 செகண்ட் வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட்டு கொடுத்தா தேவையான கட் ஆடும்.
30% வீடியோ மேக் பண்ண போல 30% வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி இருந்து டெக்ஸ்டை பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் எந்த இடத்துல முடியும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்தா கட்டாடம். நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ண அடுத்த எந்த இடத்துல முடியும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்தா கட்டாடம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தா அடுத்த இடத்துல எந்த இடத்துல முடியும் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணிடுங்க அந்த வார்த்தையை. இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் அதே வார்த்தை தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வார்த்தை உங்களுக்கு கரெக்டாக வந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. அடுத்து அந்த சென்டரை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போக்கி நான் சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் 1 by 1 எடிட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா வந்து 2 டெக்ஸ்ட் நான் வந்து எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, அப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பஸ் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட் ராம்ஸால் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓஸ்லேட் இருக்கும், அந்த போய்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி சென்னை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துருங்க. ஆங்கிள் பாருங்கள் 40 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 90 வந்து கொண்டு போயிருங்க. இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 90 கொண்டுட்டு போயிருங்க. ஓகேவா, அடுத்து ஃப்ரீக்வன்சி கிளிக் பண்ணிட்டு ஒரு வேலையை பாருங்கள். ஒரு 2.24 வச்சுருங்க. அடுத்து இந்த மேக்னெட்டிவை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அந்த கீப்ரேம் ஒன் பண்ணுற மாதிரி இருக்கணும்பா. ஓகேவா, டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், டெக்ஸ்டோட எண்டில் ஒரு கீப்ரேம். இப்போ இந்த ரெண்டாவது கீப்ரேம் வழி பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆக்கி விட்ருங்க ஃபுல்லாக மேக்னெட்டிவை. ஃபஸ்ட்டு கீப்ரேம் வழிக்கு போயிருங்க. போயிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு +95 கொண்டு வச்சுருங்க. 95 வச்சுருங்க ஃபஸ்ட் கீப்ரேம் வேல்யூ. செகண்ட் கீப்ரேம் வேல்யூ வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா, அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இதில் வேறு எதுவுமே சேஞ்சு கிடையாது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பேக் வந்தீங்க பாருங்கள், டெக்ஸ்ட் வந்து ஜம்மிங் ஆகும். அதான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டெக்ஸ்ட் ஜம்மிங் ஆகிறது ஒரு யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்காக அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த அளவில் வராதுனால நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த எஃபெக்ட் அவ்வளோதான். நம்ம இப்போ பார்க்குற டெக்ஸ்ட் எப்படி எஃபெக்ட் எப்படி திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோடெக்டரில் இருக்கும். சாலிபிட்டியில் பாருங்கள் ஸ்டிப்ஸ் இருக்குல்ல, கோடு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி சொல்லி கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு ஸ்டிப்ஸுங்கிற எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் கவுண்ட்டு பாருங்கள் 10 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க. ஓகே, 5 வச்சுங்க. அடுத்து வந்து வித்தை கிளிக் பண்ணிட்டு வித்தோட பாருங்கள் ஒரு 0.50 அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஆங்கிளில் கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு +87 கொண்டு போயிருங்க. 87 வச்சுருங்க. அடுத்து கீழே வந்து நான் வந்து பேஸை கிளிக் பண்ணிட்டு கீப்ரேம் ஒன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, டெக்ஸ்டோட எண்டில் ஒன்று, மொத்தம் 2 கீப்ரேம். இப்போ எண்டில் ஆட் பண்ணிங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து அதோட வேல்யூ என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 64.75 வந்து கொண்டு போயிருங்க. செகண்ட் கீப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 65 வச்சுருங்க. அதுக்கு மேலே வேணாம், 65 வச்சுருங்க. ஃபஸ்ட் கீப்ரேம் வந்து எந்த வேலையுமே சேஞ்ச் பண்ணாலும் அப்படியே விட்டுருங்க. அடுத்து வந்து கலரை கணக்கு கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 4 கீப்ரேம் ஆட் பண்ணணும். டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, டெக்ஸ்டோட கொஞ்சம் தள்ளி ஒரு 10 செகண்ட் தள்ளி, அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு தள்ளி முன்னாடி ஒரு 5 செகண்ட் முன்னாடி, அடுத்து வந்து லாஸ்ட்டு, மொத்தம் 4 கீப்ரேம். இப்போ ஃபஸ்ட்டு கீப்ரேம் போயிருங்க. போயிட்டு இதில் நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கலர் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நான் வந்து ப்ளூ வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு கீப்ரேமுக்கு. அடுத்து செகண்ட் கீப்ரேம் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு என்ன கலர் வைக்கிறீங்க வந்து க்ரீன் கொடுத்துருங்க. அடுத்து 3வது கீப்ரேம் போயிருங்க. போயிட்டு இதுக்கு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி என்ன கலர் கொடுத்துருங்க. நான் வந்து ரெட்டு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து 4வது கீப்ரேம் போயிருங்க. போயிட்டு இதுக்கு என்ன கலர் கொடுத்துருங்க. நான் வந்து பிங்க் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிங்க் கொடுத்துட்டு இப்போ இந்த கலரை கணக்கு கிளிக் பண்ணி சைடில் 2 வாரம் இழுத்து ஃபுல்லாக வச்சுருக்க அண்டரில். இப்போ கலர் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிடச்சிருக்கும் பிங்க் கலரு. இந்த மாதிரி வந்து பண்ணிங்க நண்பா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட்டில் உள்ளார. ஓகேவா, அவ்வளோதான் நண்பா. இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் எப்படி திரும்ப ஆட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும். இல்லை டெக்ஸ்ட் டாம்ஸாக எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா, அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் தள்ளி 5 செகண்ட் முடியாமல் கீப்ரேம் ஆட் பண்ணியிருப்போம். அதை வச்சு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஸ்டாண்ட் வழி பார்த்தா வந்து +100 வந்து கொண்டு போயிருங்க. ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணிடுங்க. அடுத்து எண்டு பேசலாம் விட்டுருங்க. அடுத்து லேயரில் இருக்கட்டும், ஆப்ஷன்லையும் விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிள் வந்துருங்க -8.4. ஓகேவா, -8.4 ஆங்கிள். அடுத்து ஸ்கேலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேல் அப்படியே விட்டுருங்க. ஸ்டெச்சை கிளிக் பண்ணி ஸ்டெச்சர் வழி பார்த்தீங்கன்னா வந்து +5.17 5.17. ஓகேவா, ஸ்டெச்சர் வழி வந்து 5.17 5.18 வச்சுருங்க. அடுத்து ஆல்ஃபா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக -1 ஆக்கி விட்டு கொஞ்சம் குறைச்சி விட்ருங்க. இங்கே அடுத்து கீழே வந்து நான் ஈஸின் +100 ஈஸோட் வந்து -100. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓவர்லேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணி விட்ருங்க 1000க்கு. அடுத்து கீழே பாருங்கள் ஷேப் வந்து ஸ்கொயர் இருக்கும். நீங்கள் வந்து மாற்றி ஸ்மூத் கொடுத்து வச்சுருங்க. மாற்றி
அவ்வளோ நம்ம முடிச்சு இந்த எஃபெக்ட். இப்போ இந்த எஃபெக்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கீழேருந்து மேலே வந்துருக்கும் டெக்ஸ்ட். அது எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் வந்து காப்பி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்லாம் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இதான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற எஃபெக்ட். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ பண்ண எஃபெக்ட்டை 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தா 3 எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்லாம் எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி எல்லா எஃபெக்ட்டுமே எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுருங்க எஃபெக்ட்டை. ஓகேவா. இப்போ நம்ம இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாச்சு. அடுத்து நீங்கள் வந்து பில்லில் பார்த்துருப்பீங்க அந்த டெக்ஸ்ட் வந்து கீழேருந்து மேலே வந்திருக்கும். டெக்ஸ்ட் கீழே வந்து ஜூம் ஆகி அதுக்கப்புறம் மேலே வந்து ஜூம் ஆகும். அது எப்படி பண்ணுறதா வந்து பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கீப் நோட் பண்ணால் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு டெக்ஸ்ட் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதில் வந்து 2 கீ பின் வந்து ஆட் பண்ணணும்பா. டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, டெக்ஸ்ட்டோட சென்டரில் ஒன்று. ஓகே, மொத்தம் 2 கீ பின் வந்து ஆட் பண்ணிடுங்க. இது ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீ பின் பாருங்கள். டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து நான் கீ பின் மாற்றி ஆட் பண்ணிட்டேன். 3வது பாருங்கள் ஸ்கேல் ஆக்ஷன், அதுவும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிட்டேன் கீ பின். ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணோன்னா 3வது அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ பின், டெக்ஸ்ட்டோட சென்டரில் ஒரு கீ பின், மொத்தம் 2 கீ பின். இப்போ ஃபஸ்ட் கீ பின் போய்ட்டு இப்போ டெக்ஸ்ட்டை வந்து கீழே வந்து சின்னமாக்கிடுங்க. எவ்வளோ தூரமோ அவ்வளோ சின்னமாக்கிடுங்க. 70 பிரிவில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கட்டும். எந்த வெளியுமே சேஞ்ச் பண்ணணும், அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். டெக்ஸ்ட் கீழேருந்து மேலே வரும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா. நான் அப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரிங்க எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் பண்ணிங்க. இதை அந்த சென்டர் கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேலாஸில் கிளிக் பண்ணி 3வது கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ பின், டெக்ஸ்ட்டோட சென்டரில் ஒரு கீ பின். இப்போ ஃபஸ்ட் கீ பின் போய்ட்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து சின்னமாக்கி விட்ருங்க. அவ்வளோதான். 70 பிரிவில் தான் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் வந்து பண்ணிங்க நண்பா. ஓகேவா. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். கீழேருந்து வரதான் டெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அங்கே இந்த ப்ளஸ்லாம் கிளிக் பண்ணி நான் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி முடியல போய்ட்டு ஓகே. இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணேன். இப்போ அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் கொடுத்து அப்புறம் டெம்ப்ளேட் அந்த ஸ்கில்ல கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஆக இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட்டில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க பிளாக் வந்து ரூம் ஆகிடும். நான் ப்ளே பண்ணி காமிச்சு. ஸோ பாருங்க நண்பா. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தோம்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே யாராக வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்து எக்ஸ்போர்ட் கொடுத்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் guys. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பை.